இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. ஓசியா 11:8. ஹோசேயா 11:8. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? How can I give you up, Ebrahim? How can I hand you over, Israel? அன்பான தேவ பிள்ளையே, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நம்மை இழுத்து கொள்ளுகிற, நம்முடைய கழுத்துகளின் மேல் இருக்கிற நுகத்தடியை எடுத்து போடுகிற, நம்முடைய பச்சம் சாய்ந்து நமக்கு உதவி செய்கிறவருமாயிருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை கைப்பிடித்து நடக்க பழக்கின ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நாம் கலங்க தேவையே இல்லை. அவர் நம்மை கைவிடாமல் நடத்த வல்லவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். நம்மை கைப்பிடித்து நடக்க பழக்கினவர் முடிவு பரியந்தமும் நம்மை காக்க வல்லவர். ஆண்டவர் நம்மை அவருடைய அன்பின் கயிறுகளால் கட்டி வைத்திருக்கிறார். அந்த அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் அவர் காக்க வல்லவர். அவருடைய அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டு, விடுதலை உண்டு, ஆரோக்கியம் உண்டு. யார் அவருடைய அன்பின் கயிறுகளால் கட்டப்படுகிறார்கள் என்றால் ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து வாழ்பவர்கள்தான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவருடைய அன்பின் கயிறுகளால் கட்டி அவர்கள் பச்சமாயிருந்து அவர்களை கைவிடாமல் நடத்தி அவர்களுக்கு உதவி செய்கிறார் நம்முடைய ஆண்டவர். நீ அந்த அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறாயா? இல்லை என்றால் அவருடைய கற்பனைகளின்படி வாழ உன்னை அவரிடத்தில் ஒப்புக்கொடு. உன்னை ஆண்டவர் கைவிடாமல் ஒப்பு கொடுக்காமல் நடத்துவார். God bless you.